வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களை இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அந்த நபர் யார்? 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹம்சா ஹேண்ட் தெரியுதா? திஸ் ஒன். ஸோ பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2 வந்துட்டு இந்த ஹார்டிங். Pile number 3 in the moon. Okay, so இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. more than 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஹம்சா ஹேண்ட், ஈவில் ஐ, ஹார்ட், மூன். குழப்பமா இருக்குங்கிறவங்க 1 2 3. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து யூஸ்வலி நிறைய ஒரு ஈவில் ஐஸ் இருந்திருக்கும். அதாவது நிறைய பேருக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் பார்ட்னரோட ஹாப்பியாக இருக்கிறது, ஒரு இந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது, அதே மாதிரி வந்துட்டு எங்கேயாவது ஒரு உங்களை பற்றி பேசுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிக்கல ஆக்சுவலி. பிகாஸ் ஸ்ட்ராங் ஈவில் ஐ எனர்ஜி இருக்குது அண்ட் ரொம்ப ஜெலஸாகவுமே இருக்காங்க. உங்களுக்கும் சரி அந்த பர்சனுக்கும் சரி தேவையில்லாத சண்டைகள் அதிகமாக வந்திருக்கிறதுக்குமே வந்துட்டு இந்த ஒரு ஜெலசி ஒரு ரீசனாக இருந்திருக்கும். சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் டைரக்ட்லி நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஒரு வேகத்தில் அந்த நபர் வந்துட்டு நிறைய முடிவுகள் எடுத்திருப்பாங்க. ஸோ அது இப்போ நினச்சி வருந்துறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன், ஒரு குழப்பத்தில் வந்துட்டு எல்லா முடிவையும் நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த புரிதல், அந்த லவ்வை வந்துட்டு மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க இழந்ததை நினச்சி இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீங்கள் மேபி ரொம்ப நாள் வந்துட்டு நோ கான்டாக்டில் இருந்திருக்கலாம், இல்லை ஒன்றா இருந்திருந்தா கூட பேச்சுக்கள் அந்த லவ் இல்லாமல் சும்மா ஹாய் பை மாதிரி வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த இழந்த அந்த சந்தோஷமான நாட்களை நினச்சி வந்துட்டு வருந்துறாங்க. ஓகே, ஸோ நிறைய வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் சரி வந்து நிறைய இந்த கட்டி போட்ட மாதிரியான சூழ்நிலைகள் தான் வந்து நிறைய இருந்திருக்கும். அதுக்கு காரணம் வந்துட்டு ஆரம்பத்திலே வந்து நீங்கள் சுற்றி இருக்கிற பீப்புள் ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய ஒரு குழப்பங்கள், நம்பினவங்க கொடுத்த அந்த ஒரு கைடன்சஸ், அறிவுரைகள் எல்லாமே வந்துட்டு தப்பாக வந்தது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வெளியில் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி, மற்ற பர்சன்ஸுடைய ஒரு தவறான ஒரு கைடன்ஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த வேகத்தில் எய்தர் நீங்களோ இல்லை அந்த நபரோ வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு ஒரு எண்டு வரைக்குமே, ஒரு முடிவு வரைக்குமே வந்துட்டு கொண்டு போகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த பிரேக்கப்ஸ் கூட வந்து போயிருக்கும். பட் லவ் இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, எஸ், டீப் டவுன் தெர் இஸ் அ வெரி குட் லவ், வெரி குட் ஒரு பாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சுற்றி இருக்கிற எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா, அதனால மட்டும்தான் வந்துட்டு மோஸ்ட்லி இது வந்து பிரிஞ்சிருக்கும் இந்த உறவுகள். அதே மாதிரி வந்துட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க,
அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூட இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளா இருந்து பிரிஞ்சிருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கே தெரியாது உங்க பார்ட்னர் ஏன் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு. மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஒரு கன்சல்ட்டே பண்ணாம உங்ககிட்ட ஓப்பனா இதை பத்தி எதுவும் பேசாம தானாவே ஒரு முடிவு எடுத்துட்டேன் அவசரப்பட்டு அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இப்போ ரொம்ப வருது. ஓகேங்களா? ஸோ உங்களை இழந்துட்டு வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறதுக்கான ரீசன் வந்துட்டு இதுதான் மோஸ்ட்லி. ஓகே, அண்ட் வந்துட்டு இந்த நபர் வந்து பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி நீங்க அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆகியிருக்கலாம், அவங்க மேல உங்களுக்கு வெறுப்புகள் வந்திருக்கலாம். ஸோ நீங்க அவங்கள மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க நினைச்சிட்டு இன்னும் உங்ககிட்ட பேச வர்றதுக்கு தயக்கப்பட்டுட்டு இருக்கலாம். இல்லைனா வந்துட்டு நீங்க மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். ஸோ அதை நினைச்சும் கூட திரும்பி வந்து மறுபடியும் எந்த டிஸ்டர்பன்சஸும் வேண்டாம், மறுபடியும் அதே தேர்ட் பார்ட்டியால பிரச்சனைகள் வந்துருமோன்ற ஒரு பயம்னாலையும் திருப்பி வராம இருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு ஈவலாய் ஜெலசினால கன்சல்ட் பண்ணாம எடுத்த முடிவுகள் தான் நான் பண்ண மிகப்பெரிய தப்புன்னு நினைச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்ன ஒரு விஷயம் யூனிவர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Yes, file number okay. File number 2. See, இந்த நபர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய மொமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, பிரேக் விட்டு இருந்திருக்கும். மேபி லைக் கொஞ்ச நாள் பேசுவீங்க, மறுபடியும் வந்து பேசாம போவீங்க, மறுபடியும் வந்து அகெயின் பேசுறது, மறுபடியும் பேசாம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு டிராமா அப்படிதான் வந்துட்டு இருக்கு. இந்த பாண்டிங் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஸ்மூத்தா வந்துட்டு கண்டிப்பா இருந்திருக்காது. ஒருத்தவங்க பேசாம அமைதியா இருக்கிறது, இன்னொருத்தவங்க ஏங்கிட்டு உட்காருறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு லவ்வா தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களோட பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சம்வேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எடுக்கிற ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு அந்த டைம்ல உங்க மேல நம்பிக்கை இல்லாம போயிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஸ்ட்ராங் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்திருக்கும், உங்களையும் ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள்ல. ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு அகெயின்ஸ்டா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். உங்க கூட இருந்தவங்களே வந்துட்டு உங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசுறது, உங்களோட பார்ட்னர் கிட்ட போயிட்டு வந்துட்டு தப்பு தப்பா சொல்றது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆரம்பத்துல ஒரு டவுட்டாக உங்களோட அந்த பர்சனுக்கு இருந்திருக்கலாம் உங்க மேல. அண்ட் அதுவே ஒரு தெளிவு கிடைக்காம கன்ஃபார்மும் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் லெஸ்ன்னே சொல்லலாம். மனசுல இருக்கிறத வந்து ஒருத்தவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து எக்ஸ்பிரஸே பண்ணாம ஒன்லி ரிசீவராக தான் இருப்பாங்க. சீக்ரெட்ஸ் நிறையா இருக்கும், ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் வந்துட்டு இந்த பாண்டிங்ல இருக்கு. பட் ஸ்டில் வந்துட்டு இப்போ நோ கான்டாக்ட்ல இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு, ஆன் அண்ட் ஆஃபாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. லவ் இருக்குதா அப்படின்னா அந்த நபருக்கு டீப் டவுன் வந்துட்டு எங்கேயோ இருக்கு அந்த லவ். பட் ஆனா அது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சைனும் தெரியாதபடி தான் வந்து வச்சிருக்காங்க. பிகாஸ் வந்து அந்த காசிப் அண்ட் உங்களை பத்தின சொன்ன விஷயங்கள் வந்துட்டு சம்வேர் அவங்களுக்கு அது இன்னுமே வந்துட்டு ஒரு கன்சிடர் தான் பண்றாங்க. பட் ஸ்டில் டீப் டவுன் வந்துட்டு உங்களை மிஸ் பண்றாங்க. அந்த இழந்ததுக்கான வருத்தம் இருக்குதானா இருக்குதான், ஆனாலும் குழப்பங்களோட கலந்து இருக்கு. அதுதான் வந்து இங்க ஒரு விஷயமே. அண்ட் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்க 2 பேர் விஷயத்திலும் ஒன்னா சேர்ந்து முடிவு எடுக்கிறதுங்கிறது மோஸ்ட்லி இருக்காது. ஒருத்தர் ஒரு முடிவு எடுப்பாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு முடிவு எடுப்பாங்க. ஸோ ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு
என்னதான் லவ் இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பர்சன் வந்து சேஞ்ச் ஆகியிருக்காங்களான்னா இன்னும் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல, அப்படியே தான் இருக்காங்க. எப்படி உங்க கூட இருந்தாங்களோ அதே தாட்ஸ்ல தான் இருக்காங்க. பட் ஆனால் மிஸ் பண்றாங்க, அப்படிதான் இருக்கு. ஸோ சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் வரல. ஓகேவா? அண்ட் சம்வேர் வந்து இதில் லேக் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கு. ரிஸ்க் எடுத்து வந்து பேசுறது வந்து கனெக்ட் ஆகிறது அது மாதிரி எதுவுமே வந்து சைன் காமிக்கல. பட் ஸ்டில் நான் மிஸ் பண்றேன், அவ்வளோதான். அப்படிதான் இருக்கும். சம்டைம்ஸ் பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு உங்களுக்கு உங்களோட இன்ட்யூஷன் உள்ளுணர்வே வந்து சொல்லும், இல்லை உங்களுக்கு முன்னாடி கோவத்தில் இருந்தாங்க பட் ஆனால் கொஞ்சம் மனசு மாறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்துட்டு டீப் டவுன் இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட வர அளவுக்கான தெளிவு வரலங்க. அதுக்கான இன்னும் ஒரு டெசிஷன் எடுக்கல, இன்னும் சும்மா ஹோல்ட்ல வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அப்படிதான் வந்து இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப். அண்ட் ஆல்சோ வந்து அந்த பர்சன் வெரி கான்சென்ட்ரேட்டட், அதாவது லைஃப்ல ஒரு கோல் வச்சிருக்காங்க, அது ரிலேட்டடா போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் திரும்பி வந்து எந்த ட்ராமாஸ் எதுவும் வேண்டாம். ஸோ அதனால இந்த ஒரு பாண்டிங்கை நான் அப்படியே ஒரு பாஸ் பண்ணி வைக்கிறேன், லைக் ஒரு ஒரு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு நிறைய பிளாக்கேஜஸ் அப்படின்னு இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டா எஸ் இருக்கு, பிளாக்கேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ pile number 2. கொஞ்சம் இப்போ வந்து ஒரு பீரியட் ஆஃப் பாஸ்ல தான் இருக்கு. பொறுமை வேணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். பொறுமை வந்து ரொம்ப அவசியம். லைக் திடீர்னு வந்து மனசு மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கு. தெர் இஸ் நோ இந்த டைம் அந்த டைம்ங்கிறது வந்து இல்லை. பட் பொறுமையா இருக்கணும் அப்படிதான் வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன ஒரு விஷயம் பிரபஞ்சத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த மூன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களை இழந்ததுக்கு அவங்க வருத்தப்படுறாங்களா பார்ப்போம். pile number 3. எஸ், pile number 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஐ மீன் உங்களை இழந்ததுக்கு அந்த நபர் வருத்தப்படுறாங்களா அப்படின்னா சி தேர் இஸ் அ ஹோப், சான்சஸ் இருக்கு. பட் இது என்ன அப்படின்னா வந்து கம்பேரிட்டிவ்லி முன்னாடி இருந்ததுக்கு வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த பர்சனோட மைண்டில். ஏன்னா அவங்க லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். அது உங்களுக்குமே வந்து இன்ஃபேக்ட் ஒரு சில பைல் நம்பர் 3க்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். லைக் நீங்கள் அந்த பர்சனோட லைஃப்பில் இருந்து விலகினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஒரு சில ஹார்ட் பிரேக்ஸ் ஆல்சோ நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்பினவங்க ஏமாத்திருப்பாங்க, யாருக்காக உங்களை வந்து விட்டாங்களோ அவங்களே அவங்கள ஏமாத்திருப்பாங்க. ஸோ ஸ்ட்ராங் ஹார்ட் பிரேக் அப்படிங்கிறது வந்து காமிக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இது ஒரு ஸ்ட்ராங் ஒன் சைடு ரிலேஷன்ஷிப்பாக தான் மோஸ்ட்லி ஆரம்பத்தில் 2 பேரும் ஒரு பாண்டிங்கில் இருந்திருந்தா கூட ஒரு கட்டத்தில் இது ஒன் சைடு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஒருத்தர் மட்டும்தான் வந்து நம்பிக்கையோடு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க, இன்னொருத்தவங்க இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஓகேங்களா? நிறைய பொறுமைகள், நிறைய சேலஞ்சஸ் அப்படிங்கிறதுமே இந்த பாண்டிங்கில் வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த பர்சன் வந்துட்டு இப்போ உங்களை மிஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பிகாஸ் ஏதோ ஒரு வழியில் உங்கள் மேலே ஒரு ஹோப் வச்சுருக்காங்க. பைல் நம்பர் 3 நீங்கள் மேபி ஒரு சென்சிட்டிவான கேரக்டராக இருப்பீங்க. அதாவது ஒருத்தவங்க உங்களை ஹர்ட் பண்ணால் கூட திரும்பி அவங்க வந்து பேசிடுவீங்க, பாசமாக பேசினா நம்புவீங்க, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் உங்களை அறியாமல் போய் உதவி செய்வீங்க. ஸோ அந்த ஒரு குணம் வந்துட்டு இந்த நபருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால வந்துட்டு சம்வேர் திரும்பி வர்றதுக்கோ உங்களை அந்த ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டுக்காக உங்களை வந்துட்டு மிஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கு.
ஆனாலும் வந்துட்டு ஒரு முழு மனசோட அப்படின்னு இல்லை, பட் ஆனால் ஒரு சம்டைம்ஸ் எஸ், சம்டைம்ஸ் அப்படி எதுவும் தோணலை, ஓகே லெட்ஸ் மூவ் ஆன், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களும் வந்துட்டு இருக்கு. பட் அந்த பர்சனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வழியில வந்து தெரியும், லைக் நீங்க வந்து அவங்களோட லைஃப்ல ஒரு லைட் மாதிரி தான், ஒரு ஒரு ஜஸ்ட் லைக் இந்த ஒரு டார்ச் மாதிரி ஒரு பிரைட்னஸை கண்டிப்பா வந்து கொடுப்பீங்க எமோஷனல் லெவல்லங்கிறது ரொம்ப நல்லாவே வந்து தெரியும். பட் ஸ்டில் சம்மேர் ஏதோ ஒரு ஈகோவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள தடுக்குது, லைக் நீங்க வந்து பேசணும், நீங்க கனெக்ட் ஆகணும், அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தடுக்குது. ஆனால் இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நபர் உங்களோட பர்சனை பொறுத்த வரைக்கும் லேட்டாக ரியலைசேஷன் அப்படிங்கிறது இருக்கும். எதையுமே லேட்டாக புரிஞ்சுக்கிறது, லேட்டாகவே வந்துட்டு உணர்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இன்ஃபேக்ட் நீங்களும் வந்துட்டு மோரர்லெஸ் ஒரே மாதிரி கேரக்டராக 2 பேரும் இருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால கூட வந்துட்டு இது ப்ராபப்ளி ஒரு கார்மிக் ஒரு ட்வின் ஃப்ளேம் பாண்டிங்காக இருக்க சான்சஸ் அதிகம். ஸோ அதனால கூட வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாண்டிங்ல நியூவா ப்ரெசண்டா என்ன நடக்குதோ அதை விட்டுட்டு எப்பயுமே பாஸ்ட் விஷயங்கள் மட்டும்தான் அதிகமா பேசுறது, அதிகமா யோசிக்கிறது, கனெக்ட் ஆகிறதாவே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒரு விஷயத்தை வச்சுட்டு அந்த லவ்வா இருக்கட்டும், அந்த ஒரு அன்பாக இருக்கட்டும், அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா சம்வேர் பாஸ்ட் விஷயங்களை உள்ள இழுத்து தான் வந்துட்டு வர மாதிரி இருக்கு. ஸோ இட்ஸ் ஸோ டிஃப்ரெண்டான ஒரு பாண்டிங்காக இருக்க வாய்ப்பு அதிகம். கொஞ்சம் யூனிக்காகவே வந்து இருப்பீங்க வித்தியாசமா. எஸ், பட் சின்ஸ் தெர் இஸ் அ ஸ்டார் கார்டு வந்திருக்குங்கிறதுனால ஐ குட் சே தெர் இஸ் அ ஹோப். பட் ஆனால் அந்த நபர் திரும்பி வந்து பேசினாலும் சரி, திரும்பி வந்து அவங்க உங்களை இழந்ததுக்கு வருத்தப்படுறாங்க, மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலும் சரி, உங்களோட பாண்டிங்கில் மறுபடியும் ஒன்ஸ் அகேன் ஒரே பழையபடி இருக்குமா அப்படின்னா சேலஞ்ச், அது ஒரு இட்ஸ் அ மிஸ்ட்ரி தான் சொல்ல முடியும். பிகாஸ் நீங்கள் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் கொஞ்சம் ஒரு உஷாராயிட்டு வரீங்க, மூவ் ஆன் ஆகிட்டு வரீங்கிற மாதிரியான சைனும் தெரியுது. ஸோ இந்த பாண்டிங் பாஸ்ட் படி இனிமேல் இருக்கிறதுக்கான சான்சஸ் வெரி லோ. நிறைய சேஞ்சஸ் வந்துடும், ஓகேங்களா? பிகாஸ் ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப நாளா பொறுமையா இருந்து இப்பதான் மாறி இருக்கேன், வெளியே வந்திருக்கேங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி உங்க சைட்லயும் காமிக்குது. அதாவது அவங்க ரியலைஸ் பண்றப்போ நீங்க மூவ் ஆன் ஆகிற மாதிரி, நீங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிற மாதிரி சைன் காமிக்குது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 இட்ஸ் குவைட் சென்சிட்டிவ், எமோஷனல் கலந்த ஒரு பாண்டிங் தான் அது. ஸோ அதனால ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே திடீர்னு மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கும், போத் ஆஃப் யூ 2 பேருக்குமே. ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2 தெர் இஸ் அ ஹோப் ஸ்டில். பார்ப்போம். கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் பிரபஞ்சத்துக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக டைப் பண்ணி சொல்லுங்கள், அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 3 பைலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு, குவைட் யூனிக் அண்ட் காமனான ஒரு மெசேஜஸ். ஸோ யார் உங்களை மிஸ் பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலாக பார்த்தோம். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. நன்றி.